இதாகவே நுழைந்து விடுகிறார்கள். காரணம், அவர்கள் இமாம்களை ஒப்புக்கொண்டோம் என்ற ஒரே வார்த்தையில். ஆனால் சங்கைக்குரியவர்களே, இமாம்களை ஒப்புக்கொண்டுதல் என்ற ஒரு ஷரத்து மாத்திரம் அவர்கள் சுன்னத் ஜமாஅத்து என்று யாரையும் நாம் சொல்லிவிட முடியாது. ஈமான் விஷயத்திலே இருந்து அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த 7 விஷயங்களிலேயும் பரிபூர்ணமான நிர்ணயம், இவ்வாறு மௌத்திற்கு பின்னாலே ஏற்படக்கூடிய விஷயங்களிலேயும் அல்லாஹுடைய தாத்து சிஃபாத்து இந்த விஷயங்களிலே நாம் கொள்ளக்கூடிய நிர்ணயம், இவை அனைத்தையும் சரிகண்டுத்தான் அவரை சுன்னத் ஜமாஅத்து அல்லது அதற்கு மாற்றமானவர் என்று நாம் சொல்ல இயலும். சுன்னத் ஜமாஅத்து என்ற வார்த்தைக்கு என்னதான் பொருள்? அது ரொம்ப தெளிவாகவே அதே ஷரஹுல் ஃபிக்குல் அக்பரிலே இமாம் ஷாஃபி அவர்களும் இமாம் அபு ஹனீஃபா அவர்களுமே சொல்லித் தருகிறார். யாருடைய உள்ளத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அன்பு அதிகமாக இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அன்பும் ஆசையும் அதிகமாக இருக்கிறதோ, அதுதான் ஈமானுடைய நிலைப்பாடு என்று சொல்லித் தருகிறார். இப்போ இந்த நிலைப்பாட்டை கொண்டு தான் மற்ற எல்லா விசுவாசங்களும் இதன் மீது தான் ஊன்று பிடித்து நிற்கிறது. என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஈமானுடைய ஆணிவேராக அஸ்திவாரமாக இருக்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே, குர்ஆன் ஷரீஃப் 3 நபர்களை குறித்து நம்மிடையில் பேசுகிறது. ஒன்று மூமின்கள், இரண்டாவது காஃபிர்கள், மூன்றாவதாக முனாஃபிகீன்கள். இந்த 3 வகுப்பாரை குறித்து நம்மிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறது. மூமின்கள் என்பார் யார்? யார் தன்னுடைய உள்ளத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த ஒரு பேரன்பும் நல்லெண்ணமும் அவர்கள் மீது முழுமையான விசுவாசமும் உள்ளத்தளவிலே கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் மூமீன் என்று சொல்லப்படும். இந்த விளக்கம் எல்லாம் என்னுடைய சொந்த விளக்கம் அல்ல, மாறாக கன்சுல் ஈமான் என்று பரேல்வி ஆலா ஹஸ்ரத் அவர்களால் எழுதப்பட்ட கன்சுல் ஈமானிற்கு விளக்க உரை எழுதிய அல்லாமா அஹ்மத் யார் கான் அவர்கள் எழுதிய நூருல் அன்வார் என்ற கிதாபிலே இந்த விளக்கங்களை எல்லாம் தொகுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார்கள், உள்ளத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நல்லெண்ணம் கொண்ட, அவர்களை நபி என்று ஒப்புக்கொண்டவர்கள் தான் மூமின். அவர்களை நபியாக ஒப்புக்கொள்ளாதவர்கள் காஃபிர். இது இரண்டுக்கும் நடுவிலே உள்ள இந்த முனாஃபிக்குகள் வெளிரங்கத்திலே நபியாக ஒப்புக்கொண்டு அந்த ரங்கத்திலே நபியை மறுக்கின்றவர்கள். இந்த ரெண்டுக்கும் மாபைன உள்ள கௌமுதான் முனாஃபிக்குகள். ஆக இவர்களை வெளிரங்கத்திலே பார்க்கும் பொழுது மூமின்களை போன்று தோற்றமளிப்பார்கள். அவர்களுடைய கௌமுகளை சேர்ந்து விட்டால் அல்லது தங்களுக்கிடையே அவர்கள் கலந்து கொண்டால் தன்னுடைய அந்த குஃப்ரியத்தை காஃபிரியத்தை நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் மேலுள்ள அந்த வெறுப்பை மொழிவார்கள். இதைத்தான் சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலேயே இறைவன் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். வைதா கீல லஹும் ஆமினூ கமா ஆமனன் நாஸ், அவர்களிடத்திலே நீங்கள் சஹாபத்துகள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்களேன் என்று சொல்லப்பட்டால், மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்றா நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவுடைய ஆரம்பத்திலேயே சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்திலே அன்னாசு என்ற அந்த வார்த்தைக்கு அல்லாமா அஹ்மத் யார் கான் அவர்கள் இந்த இடத்திலே அன்னாசு என்று வருபவர்கள் சஹாபத்துகள் தான். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நேரடியாக அவருடைய வார்த்தையை கொண்டு அவர்களுடைய செயல்களை கொண்டு நேரடியாக பார்த்து ஈமான் கொண்டவர்கள் சஹாபாக்கள். அவர்களுடைய ஈமானுக்கு நிகர் வேறு யாருடைய ஈமானும் இருக்க முடியாது. அவர்கள்தான் ஈமானுடைய அஸ்திவாரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆக சஹாபத்துகளை பார்த்துதான் இந்த இடத்திலே ஒரு சஹாபியினுடைய ஈமான் எப்படி கொண்டிருந்தார்களோ அப்படி ஈமான் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு சஹாபியினுடைய பார்வையிலே நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதராக தெரியவில்லை.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக தெரியவில்லை ஒரு சஹாபியினுடைய பார்வையில். ரசூலாகத்தான் அவர்கள் பார்த்தார், இறைவனுடைய ஜோதியாகத்தான் அவர்கள் பார்த்தார். வஹி வருகிறது என்று சொன்னால் அதை தாழ்த்தி ஏற்றுக்கொண்டார். அவர்களுடைய உடலிலே இருந்து கமழ்கின்ற வாசகம் அவர்களுக்கு கஸ்தூரியை விட மிக அற்புதமான மனமாக கவழ்ந்தது. அவர்கள் பேசுகின்ற அத்தனை வார்த்தைகளையும் எப்பொழுது செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு ஆவலோடு, ஒரு ஆசையோடு அதை கேட்கக்கூடிய ஒரு மனோநிலை இருந்தது ஒரு சஹாபியிடத்திலே. அவருடைய வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசுகின்ற தைரியத்தை எந்த சஹாபியும் பெற்றிருக்கவில்லை. ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே அமல்படுத்துகின்ற ஒரு மனோ நிலையை பெற்றிருந்தார்கள் சஹாபத்துகள். ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக இருந்தவர்கள் முனாஃபிக்குகள். ரசூலுல்லாஹ்வை வெளிரங்கமாக ஈமான் கொண்டு என்று சொன்னால் அதே கூட்டத்திலே கலந்திருந்த அந்த முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹ்வினுடைய உடலிலே இருந்த அந்த வாசனையை நறுமணம் என்று சொல்லவில்லை, மாறாக நாற்றம் என்று அவர்கள் முகர்ந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய முஅஜிஸாக்களை சூனியம் என்று சொன்னார். அவர்கள் நம்மை போன்று படுக்கிறார்கள், நடக்கிறார்கள், உண்கிறார்கள், நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் தானே என்று சொன்னார். ஆக அவர்கள் வெளிரங்கத்திலே கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்களாக, கிடைக்கக்கூடிய துன்யாவுடைய செல்வங்களுக்காக வேண்டி நடித்துக் கொண்டு யதார்த்தத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற அந்த அன்பை குலைப்பதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த நல்லெண்ணத்தை அழிப்பதற்காக வேண்டியுமே அவர்கள் திட்டம் போட்டு ஒரு முஸ்லீமாக மூமினுடைய வேடத்திலேயே ஏமாற்றிக் கொண்டிருந்தவர்களைத்தான் குர்ஆன் முனாஃபிக்கு என்று சொல்லி பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறது. சூரத்துல் முனாஃபிகூன் என்று ஒரு சூறாவையே அல்லாஹ் தஆலா இறக்கி தந்திருக்கிறார். ஆக இந்த இடத்திலே ஈமான் கொள்ளுதல் என்ற ஒரு நிலை நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதில் தான் தரிப்பட்டிருக்கிறதே தவிர அல்லாஹ் தஆலாவை நம்புகின்ற விஷயத்திலே இல்லை என்று இமாம்கள் நமக்கு மிக தெளிவாகவே விளக்கி காட்டுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவருடைய ரிசாலத்திற்கு பின்னால் தான் இலாஹியத்தினுடைய அந்த வஹதத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஒப்புக்கொண்டால் தான் ஒருவன் அவர் காட்டித்தந்த அந்த அல்லாஹ் என்ற இலாஹை அவன் ஒப்புக்கொண்டதாக ஆக முடியும். அதனால் முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு பின்னால் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு நிலை என்று சொல்லித் தருகிறார். ஆனால் முனாஃபிக்களிடத்திலே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்ததை தவிர முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லை. இதனால் தான் அவர்கள் மூமீனாக ஒரு வேடம் போட்டிருந்தாலும் இறைவனால் முனாஃபிக்குகள் என்று இனம் பிரித்து காட்டி தரப்பட்டார்கள். இதை குறித்து தான் சூரா பக்ராவுடைய முதல் பகுதியிலேயே அவர்களை குறித்து நிறைய வருகிறது. ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த லா ரைப ஃபீஹி என்ற வசனத்திற்கு அல்லாமா அஹ்மத் யார்கான் சாஹிப் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், சஹாபத்துகளை குறை சொல்லுகின்ற இந்த வஹாபிகளை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார்கள். இந்த லா ரைப ஃபீஹி, இந்த குர்ஆனிலே எந்த சந்தேகமும் இல்லை என்ற இந்த வசனத்திற்கு அவர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். இந்த வசனத்திலே 3 நபர்கள் மீது நாம் ஈமான் கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்படி ஈமான் கொண்டால்தான் இந்த குர்ஆனிலே சந்தேகத்திற்கு இடமே இல்லை என்ற நிலையை நாம் கொண்டு வர முடியும். முதல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடமிருந்து குர்ஆனை வாங்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வந்து இடை வாசித்தாவாக இருந்த சய்யிதனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நல்ல நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அதை பெற்றுக்கொண்ட நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் இவர்கள் எந்த ஒரு பொய்யையுமே தன்னுடைய இஷ்டத்திற்கு எதையும் சேர்க்காதவர்கள் என்ற புனிதமான ஒரு பரிசுத்தமான எண்ணம் இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது. மூன்றாவது, அதை கேட்டு நமக்கு ஒப்புவித்த சஹாபாக்கள் இவர்களின் மீதும் எந்த விதமான ஒரு ஐவுக்கும் இடமில்லாமல் நம்பிக்கை கொண்டால் தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்க குர்ஆன்ல சந்தேகமே இல்லை என்று சொல்ல முடியும். இந்த 3 பேர்ல யார் மேலையாவது சந்தேகம் வந்துவிட்டால்
இந்த லாரைப ஃபீஹி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்று எழுதுகிறார்.